ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாஹிஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். முட்டைனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான். அதுவும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியான ஒரு முட்டை கிரேவி. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். முட்டை கிரேவிக்கு எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா தான் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால எப்போவுமே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ பாயில் பண்ணி ஒரு 4 முட்டை வச்சுருக்கேன். அதை ஒரு அரை நிமிஷம் இதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்ல டிஃப்ரெண்ட்டாக நல்ல சூப்பராக இருக்கும். ஒரு அரை நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன துண்டு அன்னாசி பூவும் ஒரு 2 சின்ன துண்டு பட்டை அதையும் சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதோடு ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். முட்டை கிரேவிக்கு நம்ம வதக்கிற வெங்காயத்தில் தான் இருக்குது அந்த டேஸ்ட். நீங்கள் வெங்காயம் வதங்காமல் போட்டிங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான முட்டை கிரேவி உங்களுக்கு வரும். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் இல்லைன்னா எண்ணெயிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே இந்த மசாலாவெல்லாம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்லா பச்சை வாசனை போய் மசாலா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்ல கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா இப்போ எல்லாம் வதங்கிருச்சு மசாலா. அதுக்கப்புறமா நான் 2 சின்ன தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. இப்போ அதையும் சேர்த்துடலாம். இந்த தக்காளியோட நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு கடையில் வாங்கின மசாலா எதுவுமே போடாதீங்க. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த கிரேவி நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டுடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம சேர்த்த தக்காளி எல்லாம் பாருங்கள் பச்சை வாசனை போய் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா இந்த இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் நல்லா ஃப்ளேவராக நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதோடு இதை சேர்த்துடலாம். நம்ம ஏன் இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோன்னா நம்ம கிரேவி இன்னும் நல்லா திக்காக இருக்கும். சப்பாத்தி பரோட்டா ரைஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லா கெட்டியான நல்ல கிரேவியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி அலசி நான் இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ கிரேவி சூப்பராக ரெடியாகும். அதுக்கப்புறமா நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் கிரேவி நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இதில் மசாலா அரைக்க வேண்டிய எந்த ஒரு வேலையுமே கிடையாது. நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த எக் கிரேவி நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை இதோடு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் கிரேவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள் இது ஃப்ரைட் ரைஸ், பிளெயின் ரைஸ், பரோட்டா, நான், இட்லி தோசை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்ல அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும்.
முட்டை வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரெடி ஆகலையே.